ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான 26 மாதத்துக்கான மந்த்லி கம்பைலேஷன் தமிழில் தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். மொத்தம் 75 பேஜ் இருக்கும். இங்கிலீஷில் தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். 63 பேஜஸ் இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கேன். நார்மலாக பிடிஎஃப் ஃபார்மேட் இந்த வீடியோ பிடிஎஃபாக கொடுக்காம இதை நான் வீடியோவோ மேக் பண்ணணுன்னா பண்ணலாம். பட் ஆனால் இருக்கிற டைம் அவைலபிலிட்டியில் நீங்கள் படிக்கிறதுக்கான சூழ்நிலை அந்த லெவலில் இருக்காது. ஸோ அதனால தான் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா இது ரிலேட்டடாக நான் பொறுமையாக வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் எழுதி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நோட் வாங்கி எழுதுனீங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஒரு நாளைக்கு வெறும் ஒரு 5 பேஜ் எழுதுனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். 10 பேஜ் எழுதுனீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த 26 மாதத்துக்கான கம்பைலேஷனுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரேண்டமாக எடுக்கலை. ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பரையும் படித்து, இப்போ தினமணி நியூஸ் பேப்பர் அப்படின்னா தமிழில் தினமணி நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நியூஸாக பார்த்து இதில் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்கன்னு செலக்ட் பண்ணி எடுத்தது. ஸோ ஜஸ்ட்டு நெட்டில் போய் ரேண்டமாக இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதம்னு சொல்லிட்டு அதிலிருந்து எடுத்து அப்படி எடுக்கலாம். பேப்பர் படித்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப அத்தன்டிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக என்ன ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா அதில் குவாலிட்டி இருக்காது, அது அவ்வளோ இதாக இருக்காது, சும்மா அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் ஒன்று படிக்காமல் ஃபுல்லாக போவீங்க, இல்லை படிக்கிறன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாட்டிக் படிக்காமல் விட்டுட்டு போவீங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களோடி நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில், இல்லை ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க, 20 கூடி ஜாஸ்தி, வெறும் 10 கொஷின் கேட்குறாங்க. அந்த 10 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 4-5 கொஷின் இதன் மூலியமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மற்றவங்களோட ரொம்ப முன்னாடி இருப்பீங்க. வெறும் நம்பர் ஆஃப் கொஷின் 3 கொஷினோ 4 கொஷினோ அப்படின்னு நினைக்கலாம். பட் கட் ஆஃபுக்கு அது ரொம்பவே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற யூனிட்ஸ்க்கு எல்லாத்துமே உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் ஓரளவு உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு மற்ற மெட்டீரியல்ஸ் அப்படி இப்படின்னு கவர் ஆயிரும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கும் நிறைய பேர் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்க்காம தான் மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ் இல்லாமல் ரேண்டமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா, இல்லை கடைசி நிமிஷத்தில் ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அது சம்டைம்ஸ் வரலாம், வராமலும் போடலாம். பட் இது கொஞ்சம் முடிஞ்ச லெவலில் நான் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 26 மாதம் கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2025 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆயிரும். இல்லை எப்படியோ பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ் சம்மந்தமான விஷயங்கள், அகழ்வாராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், சயின்ஸில் என்னென்ன ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நோபல் பரிசு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தமிழ்நாடோட ஸ்கீம்ஸு, பாலிசி நோட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் கவரேஜ் இருக்கும். நீங்கள் சும்மா ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எது எக்ஸாம் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருப்பேன், வளவலன்னு மற்ற இதெல்லாம் கொடுக்காம. ஸோ அதனால் இந்த மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக கிடைக்கிற ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிடிஎஃப் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்ஸில் போனீங்கனாலே மந்த்லி கம்பைலேஷன் இருக்கும். ஆனால் அதோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதில் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்தோட கம்பைலேஷனே 50-100 பேஜ் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க, டம்ப் பண்ணிடுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு மாதத்துக்கு 100 பேஜ் படித்தோ, ஒரு 10 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ஒரு 1000 பேஜ் படித்தெல்லாம் நம்ம எக்ஸாமில் போய் எழுத முடியாது. டைமும் நம்மளுக்கு அந்த லெவலில் இருக்காது, நம்மளால மெமரியும் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ அதனால தான் படிக்காமலையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதுக்காக நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்குக்கும் ஆப்டிடியூடுக்கும் இதே நீங்கள் மற்ற எதுனா குரூப் 4 குரூப் 2னா லாங்குவேஜுக்கும் நீங்கள் பார்க்குறக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நார்மலான டைம் ஒதுக்குனா போதும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குவாலிட்டியாக இருக்கணும், கண்டிப்பாக ஓரளவாவது வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் இது கவர் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்குறது இல்லை, அதனால தான் 2023 நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2025 உள்ள எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2023 24 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. கடைசி ஒரு 6 மாதம் பார்த்துட்டு போனால் வந்துருமா அப்படின்னா வரலாம், சம்டைம் வராமலும் போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்க்குறது சேஃபு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இருந்து கவர் பண்ணிட்டு வாங்க, அதனால தான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் உள்ளது ஃபுல்லாக ரீசெண்டாக உள்ளது இருக்கும், 2025 ஏப்ரல் மார்ச் அப்படின்னு சொல்லி பேக்காக போகும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான், மாதக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ அதனால் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவலில் இந்த பிடிஎஃப்ல இருந்து நான் அப்கமிங்கில் வந்து வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் ஓனாக படிக்கிறவங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணியோ நீங்கள் ஓனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும், குயிக்காக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதை பேஸ் பண்ணி, இந்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.